ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். திரு ஜெகன், நடந்ததை கூறுங்கள். ஒரு நாள் வீட்டில் வந்து நான் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 17 வயசு இருக்கும், 16 வயசு இருக்கும். அப்போ வந்து என்னை வந்து ஒரு கம்பெனிக்கு என்னை வந்து வேலைக்கு அனுப்புனாங்க. சரி, இந்த கம்பெனிக்கு போட வேலைக்கு உங்க கூட்டம் அங்கே தான் செய்யறானுங்க படிச்சு முடிஞ்சு அதனால போக சொல்லி என்னை போக சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல, நான் லோரி ஓட்ட போறேன், அது ஓட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பா தான் சொன்னாரு, கூட்டம் கட்டி உன்னை கூட்டிட்டு போ அப்படின்னு புடிவாதம் பிடிச்சி இவர் இருந்தா விளையாண்டுக்கிட்டு இருப்பான்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாரு. சரின்ட்டு நான் கம்பெனியில போய் முதல் நாள் சேர்றேன். முதல் நாள் கம்பெனில போய் சேர்றேன். சேர்ந்து எல்லாம் வந்து பல வேலைங்க இருக்கு. எனக்கு மட்டும் ஸ்டோர்ல வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு மட்டும் தனியா வந்து ஸ்டோர்ல வேலை கிடைச்சிருச்சு. ஸ்டோர்ல வேலை கிடைச்சா நான் நினைச்சேன் ஒரு 4-5 பேர் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் அங்க வச்சுட்டானுங்க. அந்த ஜப்பான்காரன் வச்சுட்டா வச்சு கேட்டா அந்த இடத்துல போய் நான் போய் இருக்கேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வேலைன்னா கோத்தா வடுக்கிற வேலை. ஓகேவாங்க, கோத்தா வடுக்கிற வேலை. அப்ப நான் வந்து முன்னுக்கு மூஞ்சி பார்த்தது ஒரே ஒரு ஆளை. ஓகேவாங்க, அது வந்து கோத்தா வடிக்கிட்டே இருக்கேன். அடுக்கி முன்னுக்கு வந்து கதவு கட்ட ஒரு கோத்தாவை வச்சுட்டு பின்னால திருப்பி இன்னொரு கோத்தாவை எடுக்க நிக்கிறேன். தூளவங்க போட்டுக்கிட்டு, வெள்ளைக்கடை தூளவங்க போட்டுக்கிட்டு முன்னுக்கு வந்து நிக்கிறாங்க. அப்படியே அந்த நிமிஷமே எனக்கு முடிஞ்சிச்சு, நின்றுச்சு. அப்படி எல்லாமே முன்னுக்கு நிக்கிறாங்க. எப்படி இருந்தாங்க? மேபி உண்மையான ஐயோ, என் கண்ணு அப்படியே பாத்து என்ன பயங்கரமா பாக்குறாங்க. என் கண்ணை முன்னுக்கு நின்று ஒரு மலாய் கட்சி பாக்குது, என்ன பாக்குறாங்க. அது மனசால இல்ல வேறயா தெரியும்? கண்ணு நான் பயங்கரமா இருக்குங்க. முடிக்கிட்டு தூக்கிக்கிட்டு இருக்குங்க. முடி அவங்க தான் தூடம் போட்டுருக்காங்களே. சைட்ல உள்ள முடியெல்லாம் வந்து தூக்கிக்கிட்டு இருக்கு. முடி தூக்கணும் கேட்டு அவங்களோட சட்டை கூட, அந்த கையில உள்ள சட்டை இருக்குல்ல, அந்த கையில உள்ள சட்டை கூட அவங்க உடம்புல ஓட்டல அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கு. சைட்ல உள்ள முடிய அந்த இது மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடல. எனக்கு என்ன பண்ணி முன்னுக்கு நிக்குது. என்ன பண்றது? பட்டுன்னு தூக்கி போட்டு ஓடுறேன். அங்க உள்ள சிரிக்கிறானுங்க, மலைக்கானுங்களாம் சிரிக்கிறானுங்க. அவனுக்கு ஏற்கனவே என்ன பண்ணிருக்கானுங்க அங்க வந்து. ஏன்டா யாருமே ஒண்ணு சொல்லல அந்த இடத்துல. அந்த மாதிரி நடந்திருக்கு. அவனுங்களுக்கு என்ன பண்ணிருக்கான், நான் பாத்தியா, நாங்களும் ஒரு தடவை பாத்துருக்கோம். அதை வந்து அவன் பேரு ரதான் அவன் பேரு. அவன் பாத்துருக்கான். அவன் வந்து நீ வந்து அடுத்தது என்ன பண்ணிருக்க நீ வந்து. அதனால தான் சைட்டு யாரும் போக மாட்டேன், அந்த ஸ்டோர் போயிட்டு வந்து யாரும் வேலைக்கு எடுக்க மாட்டானுங்க, நாங்க யாரும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. அப்புறம் சொல்லும் போது நானும் யோசிச்சேன், ஐயோ என்ன போய் மாட்டி விட்டாலும். அதெல்லாம் நான் கேட்டேன் அவங்ககிட்ட. அதெல்லாம் மிளாய்க்காச்சு எதுவும் கிடையாது, அங்க யாரும் மிளாய்க்காச்சுக்கு வேலை இல்லை, எல்லாம் ஆம்பளால தான் வேலை அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 பேர் போய் கிட்ட போய் பார்த்தோம், இருக்கா இல்லையா. எதுவுமே இல்ல அங்க, எதுவுமே இல்ல. ஆனா பாருங்க அந்த முடி இருக்குல்ல, அந்த சைட்ல இருக்குல்ல, சைட் மேன் அந்த முடி கூட இப்படி நிக்குது, அந்த மாட்டு கொம்பு மாரி. அவங்க ஃபேஸ் பாக்க எப்படி இருந்தது? முகம் ஃபேஸ் பாக்கையா? ஃபேஸ் பாக்க எப்படி இருந்துச்சுங்க? ஒரு 150 வயசு ஆள் எப்படி இருப்பாங்க? 150 வயசு ஆள் எப்படி இருப்பாங்க? கேள்வி இமேடி மூஞ்சிக்கு பொங்கி பயங்கரமா இருக்கு. ஆனா பயங்கரமா இருக்கு மூஞ்சி. ஆனா உடம்பு கிடம்பு எதுவுமே தெரியல. உடம்பு எல்லாம் பெருமாள் அந்த போடுவாங்க அந்த வெள்ளை உடுப்பு, அந்த வெள்ளைக்காரர் உடுப்பு. அப்பதான் தெரியும் பேய்னா வெள்ளை உடுப்பு தான் போட்டு வருமானு. அன்னைக்குதான் தெரியும் எனக்கு பேய் கூட வெள்ளை உடுப்பு கூட போட்டு வருமானு. ஐயோ கடவுளே, ஆடி போயிட்டேங்க. முதல் இப்ப என்ன கூட்டு போய் அப்ப என்ன பண்ணிட்டேன், ஒரே வசதி செஞ்சேன். சரி பரவாயில்ல, இதாவது இந்த வேலையை விட்டு நின்றுவோம் சொல்லி டக்குன்னு அந்த அன்னைக்கே வேலை விட்டு நின்ட்டேன். சரிட்டு வேலை விட்டு நின்று வீட்டுல இருந்தாங்க. போயிட்டு வீட்டுல போய் இருக்கும் போது என் கூட்ட என்ன பண்ணிட்டாரு, சரி மோட்டர்ல நம்ம 2 பேரு சரி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாரு. அப்படியே லைன்ல இருங்க. மோட்டர்ல உங்க கூட்டாளி கூட போகும்போது என்ன நடந்ததுன்னு அப்புறமா பேசலாம். கொஞ்ச நேரம் இருங்க சார். திரு ஜெகன் அவருக்கு நடந்த பல சம்பவங்களை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. ஓகே, அவர் வேலை செய்கிற ஸ்டோரில் சில விஷயங்கள், அமானுஷமான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. பார்க்கக்கூடாதவரை பார்த்துட்டாரு. அது ஒரு பக்கம். அடுத்த ஒரு எபிசோட் இவரோட ஃப்ரெண்டோட பைக்ல போறாரு. சொல்லுங்க சார், என்னாச்சு? பந்துராட போவோம். பந்துராட போகும்போது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்ப எஸ்டேட் தடலுமே இருக்கும். அந்த தடலுங்க, அந்த தடலுக்கு பின்னால வந்து அந்த டிராப்பர் கம்பெனி இருந்துச்சுங்க. அந்த கம்பெனி வந்து ரொம்ப நாள் முன்ன சாத்தி வச்சுட்டாங்க அந்த கம்பெனியை. சரி நம்ம பந்துராட முடிஞ்சு
ஒரு 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 4 மணிக்கு 5 மணிக்கு என்ன பண்ணோம், உள்ள போய் பார்த்துருவோம் அந்த கம்பெனியை சொல்லிட்டு நாங்க 2 பேரும் போயிட்டோம் கம்பெனிகளுக்கு. ஆனா அவர் இறந்துட்டாரு, என் கூட்டையில அவர் இறந்துட்டாரு, இப்பதான் இருந்தாரு. அப்ப நானும் அவரும் வந்து போனோம், உள்ளுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணோம், சரிட்டு பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரே சத்தம், அது அரைக்கிற சத்தம், அது சத்தம், இந்த சத்தம்லாம் கேட்டுச்சு எங்களுக்கு, அரைக்கிற சத்தம்லாம். அப்ப அரைக்கிற சத்தம் கேட்ட என் கூட்டையில வந்து கொஞ்சம் யோசிப்பாரு, பயங்கரமா யோசிப்பாரு. நம்ம அப்ப யோசிக்க மாட்டோம், அவர் யோசிப்பாரு. அவர் யோசிச்சாரு, இந்த கம்பெனி அரைச்சிட்டாங்க, எப்படி இவ்வளவு சத்தம் கேட்குறீங்களா அப்படி சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே வராரு, அந்த கம்பெனியோட பூந்துக்கிட்டே வராரு, பூந்து பேசிக்கிட்டே போறோம். போயிட்டு இருக்கோம், எல்லாமே வந்து திரும்பி வேலை செய்யறாங்க. திரும்பினா யாரும் முன்னுக்கு எங்களை பார்த்துட்டு எதுவும் வேலை செய்யல. அந்த வேலையை அவங்க திரும்பி செய்யறதுனால யாரு மூஞ்சி நாங்க பாக்கல. ஆனா பார்த்தோம், கடைசியா சொல்றோம் பாருங்க. அப்ப திரும்பி பார்த்தோம். திரும்பி பார்த்திருக்கும் போது சரி நாங்க போயிட்டே இருக்கோம், என்ன எல்லாம் திரும்பி வேலை செய்றாங்க, என்னடா அதுன்னு நான் எனக்கு ஒரு மனசுல ஒரு இது, அந்த சைடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த பக்கத்து வேலை போடுங்க அப்படின்னு. அப்புறம் என் கூட்டாளி சொல்றாரு, இந்த கம்பெனி ஏற்கனவே அழைச்சாச்சுன்னு எங்க அப்பா சொன்னாரு, எங்க அம்மா எல்லாமே சொல்லி இருக்காங்க, உங்கள்கிட்ட யாரும் சொல்லலையாடா அப்படின்னு. ரொம்ப காலம் ஆயிடுச்சு, கம்பெனி மூடிட்டு வேற இடத்துக்கு எடுத்து போயிட்டாங்க. கம்பெனியை இவ்வளவு காலம் ஆச்சு, நடந்து ஒரு 5 வருஷம் இருக்கும் அவங்க எடுத்து போய். க்ளோஸ் பண்ணி 5 வருஷம் ஆன ஒரு கம்பெனிக்குள்ளார நீங்க போயிருக்கீங்க, ஒரு ஃபேக்டரிக்குள்ளார. 5 வருஷம் அந்த இடத்துல தான் வந்து அந்த படம் 12 படம், நாங்க கொஞ்சம் 12 பேர் ஒரு கீழே விளாடுறீங்களா, டெய்லி வந்து 1 மணிக்கு மொட்டை வெயில விளாடுற ஆள் நாங்க தான். அந்த மாதிரி ஆளு. அப்ப இருக்கும் போது அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரும்போது அப்போ ஒரு சத்தம் கேள்வி என் கூட்டாளி சொன்னா, இல்ல ஆள் இல்ல கம்பெனி அடைச்சாச்சு அப்படின்ற. நான் பக்ஸா பண்ணி ஒரு கூட்டு போறேன், எல்லா வேலை செய்யறாங்க, சும்மா போய் பார்ப்போம் அந்த எண்ணெய் எல்லாம் எப்படி வெளியாகுது அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போறாங்க. வெளியே போகும்போது டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, அங்க ஒரு காட் ஹவுஸ்ல ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, சட்டை போல அந்த சுழர் போட்டிருக்காரு, சட்டை போடல, எப்படிதான் உட்காந்துருக்காரு அவரு. செத்து போனா எப்படி உட்காந்துருப்பாங்க, எப்படி உட்காந்து அப்படியே கீழே தலையை தொங்க போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாரு. அவர் வந்து என் கூட்ட சொல்றாரு, இவர் சரியான தண்ணி போடுக்கு இல்ல இருக்காது, தண்ணி போட்டு தூங்குறாரு, நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒரு மாதிரி பிக்சாங் பண்றோம். ஆனா எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ராசா பண்ணுது. எங்களுக்கு என்ன ராசா பண்ணுது, என்னமோ ஒரு சம்திங் ராங் ஆகுது தெரியுது. அது வந்து கதை வந்து இது வந்து பேயா தான் இருக்கும். அவர் கண்டுபிடிச்சாரு, என் கூட்டாளி கண்டுபிடிச்சாரு. ஆனா எனக்கு வந்து சும்மா ஒரு சந்தேகம் தான், இருக்குமா இருக்காது அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க அப்படி இப்படின்னு. நம்ம எப்ப பேசாதானே, மத்தியானம் தானே எனக்கு நடக்கிற கதை வந்து பாதி கதை இங்க வந்து பேய் பார்த்தது எல்லாம் மத்தியானம் தான். ராத்திரின்றது அந்த சுடுகாட்டு வண்டி தான். அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி பார்த்தது ஒரு வேலை இருந்தது. அப்ப வந்து நாங்க வெளியே வரும்போது அப்ப எங்களோட தெரிஞ்ச ஒரு அங்கிள் ஒருத்தர் இருக்காரு அங்க வந்து, அந்த பாடாங்க ஜெகமனவர். அவர் வந்து எங்கிட்ட சொல்றாரு, எங்க போயிட்டு வரீங்க கேட்டாருங்களா, ஏன்னா அந்த எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கு சும்மா பாத்துட்டு வரும் என்ன எப்படி வெளியாகுது கிளப்பா சைடுல இருந்து, சும்மா பாக்கணும் அதெல்லாம் எப்படி அரைக்கேத்தலான்னு. எப்படி அரைக்கத்தான் பாக்குறீங்களா, அங்க எவன்டா வேலை செய்யறான், நீங்க அங்க போய் பாக்குறீங்க எங்கிட்ட கேட்டாரு. இல்ல நாங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்கண்ணே அப்படின்றாரு. நிறைய பேர் வேலை செய்யறாங்கன்னா அவங்களாம் அழைச்சி எவ்வளவு நாள் ஆச்சுடா போய், நீங்க அங்க போய் பாத்துருக்கீங்க, என்னதான் பாத்தீங்கன்னு. ஏன்னா அவர் இன்ன வரைக்கும் அது மாதிரி பாத்துட்டே இல்லையாங்க. அந்த சைடு தங்கி இருக்காங்களா, அந்த எஸ்டேட்ல தங்கி இருக்கவங்க அதை வந்து பாத்துட்டே கிடையாது. அதை வந்து பாத்துட்டே கிடையாது. நாங்க நாங்க ராசா பண்றோம் அந்த கேஸ, அந்த விஷயத்த ராசா பண்றோம். ஆனா அவருக்கு படுத்த மாதிரி கடந்தாரு. அவரையும் இது இப்ப வந்தவரும் பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க 2 பேரும். அவர் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அவர் யோசிக்கிறீங்க, இல்ல அவர் பேர் இருந்துச்சு இவரு அவர் சொல்றாரு, இல்ல நான் இப்ப நான் அந்த இடம் வந்து கம்பெனி அடைச்சாச்சு, நான் நில்லு உங்க அப்பாட்ட சொல்றேன், எல்லாம் உள்ளுக்குலாம் வராதீங்களா, ஜாமா என்னாச்சு காணாங்க போனா என்ன சாவ போகுது ஏதாவது பண்ண போறாங்க அப்படின்னு. ஆமா சரி நாங்க ஓடிட்டோம். ஒரு நிமிஷம், காட் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னீங்களே, அவர்கிட்ட நீங்க பேச்சு கொடுக்கலையா, எதுவும் கேட்கலையா? இல்ல பேச்சு கொடுக்க எதுவுமே இல்ல. அவர் படுத்து இருக்காருங்க. படுத்து எப்படி இருக்காருன்னா, சட்டை ஒரு நாள் சாவாடி போட்டாங்க, எப்படி படுத்திருப்பாங்க அந்த நாக்காளில, தலை கீழே குனிஞ்சு தலை தொங்கி கிடக்குது. அந்த மூஞ்சியும் அந்த உடம்பும் வந்தவரும் ஒரே மாதிரி இருக்காங்க 2 பேரும். அப்புறம் ஓடிட்டீங்க, என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம்? நாங்க அவரை நம்பல. கணக்கு எப்படின்னா, அவர் வந்து நாங்க அந்த பார்த்தது வந்து எப்படி பண்ணாச்சு, உண்மையிலேயே நேச்சுரலா ஒரு ஆள் இப்ப கம்பெனில வேலை செஞ்சு அப்படி இருக்கும் அந்த பேர் இருந்துச்சு எனக்கு பாத்துறது. அப்ப என்ன பண்ணிட்டோம், அப்ப 4 பேர் 5 பேர் எங்க அப்பா தான் விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு, இந்த கம்பெனிலாம் அடைச்சி எப்படி வேற இடத்துக்கு எடுத்து போயிட்டாங்களா, அது பீடிசன் ஒரு இடம், அந்த இடத்துக்கு எடுத்து போயிட்டாங்களா, இப்ப அங்க இல்லடா அந்த கம்பெனின்றாரு. அப்ப நாங்க வந்து போய் உள்ள பூந்து வெளியாகணும். உள்ள பூந்து வெளியாகிறப்ப வெளியாகிற வரைக்கும் எங்களுக்கு தெரியல, எல்லாம் சொல்லிட்டு பிறகு தான் தெரியுது. நாங்க வந்து இப்ப பெரிய பெரிய கூட்டத்துக்குள்ள பூந்து தான் வெளியா இருக்குன்னு, பேய் கூட்டத்துக்குள்ள. எனக்கு சொல்ல கேட என்னால நம்பர் தான் சிரிக்கிறதா எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா கூட்டாளிக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு, இது வந்து நம்ம சம்திங் ராங், நம்ம வந்து மாட்டிட்டோம். அப்ப நான் வந்து ரொம்ப யோசிக்கிறதுனால எனக்கு யோசிக்கிறது அவ்வளோ இதை பத்தி யோசிக்க மாட்டேன். அப்ப கூட்டாளி அன்னிலேருந்து அந்த தடல் கூட அவர் பந்துராட்டுக்கு வரல, அவரும் வரல, நானும் போல பந்துராட்டுக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் உள்ள நடந்துச்சு. ஆனா வேலை செய்யறவங்க எல்லாமே ஒரு ஆளு கூட எங்களை திரும்பி பார்க்கலங்க. சரி, திருப்பியும் போயிட்டு ஒரு சந்தேகத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? தோணுச்சு எங்களுக்கு, எப்படி பார்க்கணும் திருப்பி ஆள் வேலை செய்தா இல்லையானு. ஆனா வந்து ஏன்னா என்ன தவிர வேற யாரும் வர மாட்டேன் போயிட்டு. உங்க ஃப்ரெண்டும் வந்து கைவிட்டுட்டாரா? எங்க போய் ஃப்ரெண்டு கைவிட்டாராமா,
அவர் நல்லா பதிலாடுவாரு. அவரே வரத்துல சடலுக்கு அவர் வேற எங்களுக்கு போய் விளாண்டு கொண்டான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. இந்த சைட்ல வர வேண்டாம். அப்ப பிற்பாடு கேள்விப்படுறப்பதான் தெரியுது உண்மையில அந்த கம்பெனி இல்ல, ஆள் இல்ல, எல்லாம் வேலை செய்யல. இப்ப ஃப்ரீ சொல்லுங்க, போயிட்டு வருவோம். எப்ப ஃப்ரீன்னு சொல்லுங்க, போயிட்டு வருமா? கூட மாட நீங்களும் போய் உதவி செஞ்சிருக்கலாம்ல. இல்ல நல்ல வேலை நாங்க போயிட்டு கிட்ட போய் நின்று யாருக்கிட்ட கூப்பிட்டு திரும்பி பேசாம விட்டோமா. திரும்பி இருந்துச்சுன்னா அப்ப தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. சுபா, பேய நீங்க பாத்தீங்களா இல்ல பேய் உங்களை பார்த்துச்சா? நான் பேய பார்க்கல, பார்க்கலன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுலாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து கிளைண்ட் அப்பார்ட்மெண்ட், நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபேமஸான அப்பார்ட்மெண்ட் தான். என் ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து நான் ஸ்டே பண்ண போயிருந்தேன் ஒரு 1 or 2 months போய் ஒரு 3 days ஆஃப்டர் வந்து நைட் தூங்கிட்டு இருக்கும்போது கூலி சவுண்ட் இருக்குல்ல, அப்போ அது வந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு மேலே வீட்டில். நான் தூக்கத்தை முடிச்சுட்டு என்னடா இது இப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு யாரோ பிள்ளைங்க தான் விளையாடுதுங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இக்னோர் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். ஸோ நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு கூலி சவுண்ட் வந்து மறுமதி ஸ்டாரி எல்லாம் நான் கேட்டுக்கிட்டே கண்டினியூஸாக வரும்போது தான் தெரிஞ்சு கூலி சவுண்ட் கேட்குதுன்னா என்ன ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 2 or 3 weeks அப்புறம் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் இருக்கும். ஒரு ஏர்லி மார்னிங்ல ஒரு மிட் நைட்ல 12 மணி போல நானும் எங்கள் ஃப்ரெண்ட் சிஸ்டரும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி கூலி சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது முதல்ல நான் இக்னோர் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது நான் இக்னோர் பண்ணது தெரிஞ்ச கையோட அந்த கூலி சவுண்ட் வந்து அதிகமாக ஆக ஆரம்பிச்சு. எங்களால் ரூம்ல உட்காந்து எங்களால் பேச கூட முடியல, அந்த அளவுக்கு எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அந்த சவுண்ட் எங்கே தான் கேட்குது, மேலையா கீழேயா? மே வீட்டில் கேட்குது. ஏன்னா நம்ம வந்து 5வது மாடினா அவங்க 6வது மாடியில் போட்டு விளையாடுற அந்த கூலி சவுண்ட் வந்து ரொம்ப இதாக கேட்குது. அப்போ ரொம்ப இதாக கேட்டோன்னே அப்போ நான் வந்து பேசிக்கிட்டே இருந்துட்டு அவங்கள்ட்ட கண்ணை காட்டிட்டு நான் இன்னொரு ஃபோன் எடுத்துட்டு நான் யூடியூப் திறந்துட்டு டக்குன்னு என்ன செஞ்சுட்டு கருப்பு சாமி ஒரு பாட்டை தட்டிட்டேன். இந்த கருப்பு சாமி பாட்டை தட்டுன்னு ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். அந்த பாட்டு பிளே ஆன கையோட யாரோ வயிறு அடிச்சு விழுந்து கிடக்கு கதவு சாப்பிட்டு வேகமா ஓடுற அந்த ஒரு வைப்ரேட் இருக்குல்ல, அந்த சவுண்டு கேட்கல, கதவு அடிச்சுட்டு அந்த ஓடுற அந்த வைப்ரேட் இருக்குல்ல, எங்களுக்கு வந்து அது அப்படியே கிளியரா எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் 2 பேருமே ஷாக் ஆகிட்டோம். என்னடா இது ஃபுல்லாமா நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நாங்கள் பேசிட்டு அப்புறம் நம்ம தூங்கிட்டோம். இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் 1 week அப்புறம் திருப்பி நடந்துச்சு. ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் வெள்ளையா எழுஞ்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். மணி ஒரு சுபு அதான் ஊதுவாங்கல்ல, அப்போ அந்த டைம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ சூப்பா தான் ஊதிட்டாங்க ரூம்ல உட்காந்து. அதே ரூம்ல இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த சென்டர் ரூம்ல தான் எங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு நடந்துச்சு. அதே சென்டர் ரூம்ல உட்காந்து கதவு லாக் பண்ணி சாத்தி வச்சுட்டு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு வந்து யாரோ ரூம் வாசல் இருந்து அச்சும் தும்பின மாதிரி எங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. நாங்க நினைச்சோம் சிஸ்டரோட, நான் நினைச்சேன் சிஸ்டரோட அம்மா தான் வந்து எழுந்து வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு பெட்ல இருந்து எழுந்த பிறகு மனசுல என்னமோ ஒரு மாதிரி சரியா படல, உள் உணர்வு நம்ம கிட்ட சொல்லணும்ல, தெரியல என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு சிஸ்டர் நான் வந்து காலையில ஓட்டி அப்போ நினைச்சு மழை தெரியலாம கதவு லாக் கை வச்சு அவங்க நான் பேர் சொல்லிக்கிட்டே நான் வந்து கதவு திறக்கிறேன். திறந்து பார்க்குற வாசல்ல யாருமே இல்லை. அப்ப சரி எதுக்கும் ஆப்போசிட் ரூம்ல தான் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு நான் அவங்க அந்த ரூம் திறந்து பார்க்க தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு சரியான ஆத்திரம், என்னடா இது நம்மள போட்டு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஹாலுக்கு போயிட்டு பிடிச்சி கத்துன்னு கத்திட்டேன். அது வழக்கம் மற்ற எடுத்த வச்சு வாங்கி விட்டுருவேன், எங்களை என்ன டிஸ்டர்ப் பண்றேன், நீ இருக்கிறன்னா இருந்துட்டு போய் என்ன வேணா பண்ணலாம், அவங்க நீ டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, ஸோ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா ஓடி போயிரு. அவன் அதான் ஊதுனா அடுத்து இங்க நான் வீட்டுல சாமி பட்டை போட்டு விட்டுருவோம்னு சொன்னானே. அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்து நடக்கல. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தான். அப்போ நான் என்ன செஞ்சேன், ஒரு 2-3 வீட்டுல போயிட்டு பக்கத்துலாம் என்னோட காலேஜ் மீட்லாம் இருந்தாங்க, விசாரிச்சேன். அவங்களும் அந்த ஏரியால தான் சொல்றாங்க. அவங்கலாம் எப்படி சொல்றாங்கன்னா லைக் அவங்களுக்கு இதெல்லாம் பழகி போன மாதிரி சொல்றாங்க. நாக்காளி நவுத்துற சத்தம் கேட்குமா, கூலி சவுண்டுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு 10 years இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த பேர் உள்ளவங்களுக்குலாம் லைக் நார்மல் ஆயிடுச்சு. மேபி யாராவது உண்மையிலேயே அந்த நேரத்துல இருந்து குண்டு விளையாண்டுட்டு இருக்காங்களோ?
எப்படி சான்ஸ்? ஏன்னா ஆனா மேவில நான் செக் பண்ணப்போ நாய்க்காரவங்க தான் இருந்தாங்க. அவரு உள்ள எம்டி ஹவுஸ் சொல்ல கேட்கலான்னு போகும்போது இருந்தாங்க. ஆனா நான் போய் கேட்கல. என்னன்னா 10 மணிக்கு யாரு விளையாட போறா அப்படின்றது தான் என்னோட யோசனையா இருக்கு. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, அந்த நான் ஐயா பாட்டு போட்டேன்னு சொன்னல, அந்த நான் ஸ்பீக்கர்லாம் போட்டு போல நார்மல் போன்ல தட்டினது, லைக் வீட்டுக்குள்ள கூட வழங்காது. ஒரு ஓல்ட் ஹவுஸ் மே வீட்டுக்கு எப்படி அந்த மாதிரி அலர் அடிச்சுட்டு ஓடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. லைக் அந்த சைட்ல வந்து மிட் மார்னிங்கே அந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருந்தோம் சொன்னோம்னா, முடிச்சிருந்தோம் சொன்னோம்னா, இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நடக்கும். கூலி வந்து போட்டு விளையாடுறது அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் என் லைஃப்ல நடந்தது. இன்னைக்கு பார்த்து மறுபடியும் அந்த குண்டு விளையாடுற சவுண்ட் கேட்க இல்லைன்னா அங்க இருந்து அதுக்கு அடிக்கிற ஒடிட்டு அந்த பேர்ல இப்ப நான் இல்லை, அதெல்லாம் கேட்கறது. அங்க இல்லைன்னா என்ன, இங்க இருக்கீங்களே, இருக்கிற இடத்துல இன்னைக்கு கேட்க இல்லக்கா உங்க ஸ்டூடியோக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல. ஓகே, சேர்ந்து ஒண்ணா நானும் குண்டு விளையாடுறேன்.